ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு ஜிஎஸ் ஷார்ட்ஸ் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் அதனுடைய தலைமையிடங்கள் எங்க இருக்குன்றதை தான் பார்க்க போறோம். ஸோ நாட்டோன்றது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதனுடைய தலைவர் புதுசாக மாத்திருக்காங்க. ரூட்னு பேர் முடியும். அவருடைய பேர் என்னன்னு முடியும்? ரூட் அப்படின்னு முடியும். அதனால தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல அந்த நாட்டோன்ற ஆர்கனைசேஷனே வந்துச்சு. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூசல்ஸ்ல இருக்கு. ப்ரூசல்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம்ல இருக்கு. ஓகேங்களா? ப்ரூசல்ஸ் எங்க இருக்கு? பெல்ஜியம்ல இருக்கு. ஸோ பெல்ஜியம் ப்ரூசல்ஸ்ல தான் நாட்டோவினுடைய தலைமையிடம் இருக்கு. ஏஷியன் அப்படின்ற ஒரு அமைப்புக்கும் இந்தியாவுக்கும் தற்காலிகமா ஒரு உச்சி மாநாடு நடைபெற்றது. அது வந்து லாவோஸ் அப்படின்ற ஒரு நாட்டில் நடைபெற்றது. ஏஷியனுக்கும் இந்தியாவுக்கும் உச்சி மாநாடு. ஆனா இந்த ஏஷியன் அமைப்பினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜகார்த்தா எங்கம்மா இருக்கு? இந்தோனேஷியா. அப்போ இதுதான் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. இந்தோனேஷியாவில் உள்ள ஜகார்த்தாவில் தான் ஏஷியனுடைய தலைமையிடம் இருக்கு அப்படின்னு சொல்லி. பிரிக்ஸ் அமைப்பு எல்லாருக்குமே தெரியும். பிரிக்ஸ் எங்க இருக்கு? ஷாங்காயில இருக்கு. ஷாங்காய் எங்க இருக்கு? சைனாவில் இருக்கு. அதே மாதிரி SCO, இதோட பேரே ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் தான். பேர்ல தான் ஷாங்காய் இருக்கும். ஆனா அதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெய்ஜிங்ல இருக்கும். பெய்ஜிங் எங்க இருக்கு? சீனாவில் இருக்கு. அப்ப சைனாவில் உள்ள பெய்ஜிங்ல SCO, சைனாவில் உள்ள ஷாங்காயில பிரிக்ஸ், இந்தோனேஷியால ஏசியன், நாட்டோ வந்து பெல்ஜியம்ல. ஸோ அதே மாதிரி யுனெஸ்கோவினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கு. பிரான்ஸ்ல எங்க இருக்கு? பாரிஸ்ல இருக்கு. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு, இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா ஜெனீவால இருக்கு. ஜெனீவா எங்க இருக்கு? சுவிட்சர்லாந்துல இருக்கு. சரிங்களா? அடுத்தது லாஸ்டா ஐநா அமைப்பு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நியூயார்க்ல இருக்கு. சரியா? ஸோ இந்த அமைப்புகளுடைய தலைமையிடம் எங்கெங்க இருக்குன்றத பார்த்துட்டீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.